அடுத்தபடியாக ஆண்குலத்தின் சார்பாக கும்பகோணம் சென்னையிலிருந்து வந்து பல பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் பரிசு பெற்ற திருமதி லட்சுமி பார்கவியை மனைவிமார்கள்தான் சர்வாணிகள் என்று வாதிக்க வேலைக்கு அழைக்கிறேன். இன்றும் கண்ணடித்து சிரிக்கின்ற இளம் மகளே, தனி மகளே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன். தமிழர்களின் இதயங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் அறிஞர் அண்ணாவுடன் மேலேறிய பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரிய நடுவர் அன்பான எதிர்கட்சி நண்பர்களே, வெற்றி மாலை சூட போகின்ற என் கட்சி நண்பர்களே, எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழை சுவைக்க காத்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதய தோட்டத்தின் வணக்க மலர்களையும் புத்தாண்டு பூக்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசின என்னோட எதிர்கட்சி நண்பர் அலெக்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நான் பேச போற பல குறிப்புகள் அவர்கிட்ட இருந்தா வரப்போகுது. ஒரு வீட்டில் கணவன் வல்லினம், மனைவி மெல்லினம், பிள்ளைகள் இதயினம். இந்த மெல்லினமாகப்பட்டது செலவினமாகி விட்டது. இதற்கு பல காரணங்கள். உவந்தருடன் வாழ்க்கை சரியாய் நடத்த உதவுபவள் பெரும்பாலும் மனைவியாவாள் என்று நம் பாரதிதாசன் மிக அழகாக பெண்ணை பற்றி சொல்லுவார். மனைவி என்பவள் தன்னலமற்றவள். அவள் நோக்கம் தன்னை பற்றி இருக்காது, தன்னை சார்ந்தவர்களை பற்றியே இருக்கும். மனைவி ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட வெண்டைக்காயை பார்த்தா உடனே தன் பையன் ஞாபகம் வந்துருமா. முருங்கைக்காயை பார்க்கும்போது ஆஹா கணவருக்கு வாங்கிட்டு போலாமே தோணுமா. கீரையை பார்த்தா பெண்ணுக்கு வாங்கிட்டு போகணும்னு தோணுமா. இப்படி அனைவரின் தேவைகளையும் அறிந்து செலவு செய்யும் பெண் எப்படி நம்ம ஒரு செலவாளியா இல்லாம இருக்க முடியும். அடுத்தது இலவசம். இதை வாங்கினால் அது இலவசம், அதை வாங்கினால் இது இலவசம். ஒரு குட்டி நகைச்சுவை ஞாபகம் வருது. கணவர் வீட்டுக்கு வராரு, வெளியில ஒரு குட்டி நாய்க்குட்டி கட்டப்பட்டிருக்கு. உடனே பையன் கிட்ட கேட்கிறாரு, ஏதுடா இந்த நாய்க்குட்டின்னு. பையன் சொல்றான், இல்லப்பா இந்த நாய்க்குட்டி வாங்கினா பிஸ்கட் பாக்கெட் ஃப்ரீனால நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்காக யாராவது நாய்க்குட்டியை வாங்குவாங்களா அப்படின்னு சொல்றாரு. பா என்னப்பா நீ சொல்ற, போய் கொல்ல பக்கம் பாரு அப்படின்னா. இவர் போய் பாக்குறாரு, ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கு. இன்னும் ஒட்டமா அப்படின்றாரு. உடனே பையன் சொல்றான், இல்ல ஒட்டகம் வாங்கினா பால் பாக்கெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க, அம்மா வாங்கிட்டு வந்துருச்சு. அதாவது இந்த இலவச வலையில் அதிகமாக சிக்கிக்கொண்டு பெரும்பாலும் சிக்கிக்கொண்டு செலவாளி ஆகுவது பெண்கள் தான். நடுவரே, நாம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். இப்ப இருக்கிற தேவைகள் சூழ்நிலைகளுக்கு ஒரு பெண் தன்னை நாளுக்கு நாள் செதுக்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு மாதம் முன்பு வாங்கின சல்வார் அவுட் ஆஃப் ஃபேஷன் சொல்லியிருக்காங்க. பெண்கள் என்ன செய்வாங்க, நெற்றி போட்டில் இருந்து காலனி வரைக்கும் மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை. இது காலத்தின் கட்டாயம். ஒரு குட்டி சம்பவம் ஞாபகம் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன். கணவரும் மனைவியும் செய்தி பார்த்துட்டு இருக்காங்க. செய்தியில் என்ன வருதுன்னா, கேஸ் சிலிண்டர் வேலை 100 ரூபாய் அதிகமாக
அப்ரோச் பண்ணாரு. நான் பார்த்தேன், போன $100 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அன்று பெரிதாகப்பட்டது ஜாக்கெட்டின் விலை அல்ல, என் கணவர்